இப்போ நம்ம சோயா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சின்ன சைஸ் சோயாவை நல்லா தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள், உப்பு, தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் நார்மல் சிவப்பு மிளகாய்த்தூள், கொத்தமல்லி விதைப்பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு மேலே தயிர் ஊற்றலாம். தயிர் ஊற்றின பிறகு கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு வறுத்த நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் தண்ணி ஊற்றி அரைச்சி இதில் ஊற்றணும். இப்போ முந்திரி பருப்பு கடலை அரைச்ச விழுதை ஊற்றியாச்சு. இதில் நம்ம இந்த வேக வச்ச சோயாவை போட்டு மேரினேட் பண்ணி 15 நிமிஷம் ஊற விட்டுருவோம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானோடனே பூண்டு போட்டுக்கணும். பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனவுடனே வெங்காயத்தை போடலாம். நம்ம வெங்காயத்தை போட்டு 2 வரமிளகாயும் போட்டுட்டு கண்ணாடி பதம் வர வரலும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம இந்த மேரினேட் பண்ண சோயாவை போடலாம். எல்லா சோயாவும் போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணுவோம். சோயா சப்ஜி ரெடி ஆகிடுது. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். மாவு நான் ஆட்டா மேக்கரில் தான் பிசைஞ்சேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக. கொஞ்சம் வெந்நீர் தன் வெதுன்னு எடுத்துகிட்டு வெந்நீர் தன் ஊற்றி பிசைஞ்சால் இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் சப்பாத்தி உங்களுக்கு சாஃப்டாக வரும்.